நாமக்கல் மாவட்டம் காவடியாங்காடு கள்ளங்காட்டு வலசு போஸ்ட்டு. எதிர் வீட்டுக்காரனுங்க 10 வருஷமாக கள்ள சாவி எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டை திருடுறது, கேட்டால் அடிக்கிறது, கேட்டை உடைக்கிறது, கதவை உடைக்கிறது. இந்த கதவெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, கேட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. போட்டால் ஒழுங்காக பாருங்க. இந்த தொட்டியில் ஆசிட்டு ஊற்றுறது இதெல்லாம் உடச்சி போட்டுறாங்க. எல்லாம் உடச்சி போட்டுறாங்க. கட்டி வச்சதெல்லாம் இப்படி போகுது. பெரிய அட்டகாசம் பண்ணுறானுங்க. வீட்டில் ஒரு பொருள் வைக்க முடியல. சாவி பீரோவில் வச்சுருந்து சாவி எடுத்துக்கிட்டானுங்க. எடுத்து வெளியில் கடைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் போக முடியல. வீட்டில் உள்ள பொருளெல்லாம் திருடிட்டு போகிறானுங்க. வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்க. பையன் வாங்கி கொடுக்குற பொருளெல்லாம் இவனுங்க திருடிட்டு போனாங்கன்னா நாங்கள் என்ன சாப்பிட்றது? சாப்பாட்டே என்ன கலப்பாங்கன்னு தெரியாது. இந்த ஆசிட்டு தொட்டியில் ஊற்றி மொத்தமே உடம்பு மொத்தம் எல்லாம் பிப்பு எடுத்து போச்சு. எல்லாம் பிப்பு எடுத்து போச்சு. போலீஸு சொன்னால் வான் பண்ணேங்கிறாங்க. இப்போ உடம்பு இப்போ ரொம்ப மோசமாகிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? ஊர் மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். இந்த மாதிரி பண்ணுறவனுக்கு என்ன அநியாயம்னா, எந்த சாமி சச்சுருவாக இருக்குது அந்த கோயில் சொல்லுங்கள். அந்த கோயிலுக்கு நான் சாமிக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன். அவன் என் வீட்டில் 12 வருஷம் திருடி இருக்கிறான். எவ்வளோ பணம் திருடி இருக்கான், எவ்வளோ பொருள் திருடி இருக்கிறான். அந்த திருடின பொருள் மொத்தம் அவன் வாயாலேயே சொல்லணும், இவ்வளோ பொருள் திருடுன்னுட்டு. வயிற்று வலி துடிச்சு சாகணும். அவன் குடும்பமே அழியணும். ஒரு நல்ல பெருநாள் இல்லை, சின்ன பிள்ளைங்களை விட்டு மண்ணள்ளி போட சொல்லுவான், கல்லள்ளி போடுவோம். இது மொத்தமே சாம்பல் அள்ளி போடுவோம், கறி அள்ளி போடுறது. இதே தொழிலாக செஞ்சுட்டு இருக்கானுங்க. ஒரு நாள் 2 நாளில் 10 வருஷமாக. நாங்கள் என்ன பண்ணுறது? எத்தனை கம்ப்ளைண்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, டிஎஸ்பி ஆஃபீஸும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, குறைத்தி இருக்கும் இடம் சேலம் அங்கேயும் போய் சொல்லியாச்சு, நாமக்கல். இப்படி இவனுங்க அடக்கிறதுக்கு வழி என்ன? ஆண்டவன் எந்த கோயில் உள்ள சக்தி உள்ள சாமி அந்த கோயில் சொல்லுங்க. அவனுங்க குடும்பமே பித்து பிடிச்சி அலையணும். என்னென்ன பொருள் திருடுனேன்னு அவனுங்க வாயாலே சொல்லி என்னென்ன பொருள் திருடுனேன்ட்டு சாகணும். துடிச்சு எங்கள் கேட்டில் விழுந்து சாகணும். எந்த சாமி சக்தி உள்ள சாமி அந்த கோயில் சொல்லுங்கள். நான் அந்த கோயிலுக்கு வர்றேன். இந்த ஃபோன் நம்பர் அதுலேயே இருக்குது. ஃபோன் நம்பர் சொல்லிட்டா? 97 15 66 78 19. இந்த பைப்பை ஒரு 10 தடவை உடைச்சிருப்பாங்க. எத்தனை பைப்பு வாங்கி போட்டாச்சு. தண்ணி பிடிக்க விடுறதில்லை. எப்படி தண்ணி பிடிக்கிறது? ஒரு தனியாக இருக்கிற ஆளுக்கிட்ட தொல்லை மேலே தொல்லை பண்ணுறானுங்க. காக்காய்க்கு சோறு வச்சா சோறை திருடிட்டு போயிடுறானுங்க. அப்படி அவன் சோறை திருடுறான். அவன் மண்டாடி கிணியை தூக்கிட்டு போகிற காம்பவுண்டு உள்ள மிளகாத்தூள் அரைக்க போனால் மிளகு தக்காளி கீரை உள்ள காம்பவுண்டில் இருக்குது. காம்பவுண்டில் கீரையை அரைச்சிட்டு போகிறான். வீட்டில் உள்ள ஊறுக்காய் பிரிட்ஜியை திறந்து ஊறுக்காய் 2 பாட்டில் இருந்தது, 2 பாட்டிலையும் அரை கொட்டிட்டு போகிறான். இன்னும் என்னென்ன பொருள் திருடுனான்னு அந்த குபேரன் கையில் காசு இருந்துச்சு, வெள்ளி ரூபா. அந்த காசையும் எடுத்துகிட்டு போயிட்டான், திருட்டு போய். இப்படி என் வீட்டு பொருள் இப்படி திருடுனா நாங்கள் என்ன பண்ணுறது? கம்மல் அடி தனியாக என்ன பண்ணுறது? என்ன சாப்பிட்றது? என்ன செய்கிறது? பையன் கொடுக்குற பொருளெல்லாம் இவனுங்க திருட்டிட்டு போனானுங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. தெய்வம் தான் கூலி கொடுக்கணும். அந்த தெய்வம் எந்த சாமி சக்தியாக இருக்குதோ அந்த கோயிலுக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த கோயிலில் என்ன செய்யணுமோ செய்கிறேன். ஆனால் அவன் என் வாசலில் தான் அவன் என்ன அந்த கேட்டை உடைச்சான், இந்த பைப்பை உடைச்சான். இங்கே தான் சாகும் அவன் குடும்பத்துக்கு. இங்கே தான் சாகணும். துடிச்சு சாகணும். செஞ்சது தப்புமான்னு துடிச்சு சாகணும். அந்த சக்தி உள்ள கோயில் எந்த கோயில்? இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள்.